அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எள்ளு சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எள்ளு சாகுபடினா எள்ளு சாகுபடியை மட்டும் நம்ம வந்து இதை பற்றி பேச போகிறதில்ல. இந்த எள்ளு வந்து எவ்வளோ உற்பத்தி நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அந்த நல்லெண்ணெய்க்கு எவ்வளோ பயன்படுத்துகிறாங்களோ அந்த தேவைக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு எள்ளு உற்பத்தி இருக்குதா, விவசாயிகளுக்கு வந்து இதில் லாபம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு வந்து ஒரு குறுகிய கால மகசூல் தான். இது ஒரு மானாவாரி மகசூல். இது ஒரு 90 அதிகபட்சம் 80 to 90 நாளையில வந்து இந்த எள்ளு வந்து சாகுபடிக்கு வந்துடும். நமக்கு இதுக்கு அதிகமான செலவு எதுவும் தேவையில்லை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த உரங்களோ மருந்துகளோ இதுக்கு பயன்படுத்த தேவையில்லை. இப்போ நான் என்னோட தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருந்துமே பயன்படுத்தலை, உரங்களும் பயன்படுத்தலை. இதோட ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு உழவு உழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாணி தொழு உரமாக இட்டு அதுலேருந்து உழுது திரும்ப நம்ம விதைச்சிருக்கோம். விதைச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குன்னு எந்த ஒரு மருந்தோ இல்லைன்னா உரமோ நம்ம பயன்படுத்தினது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நல்லா விளைஞ்சு நல்லா நமக்கு இப்போ அடுத்த அறுவடைக்கு தயாராகக்கூடிய இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு பகுதி பச்சையாக இருக்குன்னு, ஒரு பகுதி இப்போ பழுப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு. இது வெளிர் நிறத்துக்கு மாறினதுனால இது வந்து நீ ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாள் அல்லது ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது மகசூலுக்கு நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ நம்ம விதைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் வந்து இதுக்கு பெரிய லெவலில் தேவைப்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சீரான இடைவெளியில் ஒரு 4 தண்ணி 5 தண்ணி நம்ம பாய்ச்சினோம்னாலே போதும். இந்த எள்ளு வந்து காய்ப்புக்கு வந்துடும், நம்ம அறுவடைக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லெண்ணெய் வந்து ஒவ்வொரு வீட்லையும் நம்ம பயன்படுத்தாத வீடுகளே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா வீட்லையுமே நம்ம நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நல்லெண்ணெய் இவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்துகிறோமா, அதுக்கு தகுந்த அந்த எள்ளு வந்து நமக்கு உற்பத்தி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய இந்த எள்ளுகள்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு வந்து இப்போ இப்போ நான் கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 1.5 ஏக்கர்ல இந்த எள்ளு வந்து நான் சாகுபடி செஞ்சிருக்கிறேன். இந்த 1.5 ஏக்கர்ல என்னோட கெஸிங் என்னன்னா ஒரு 3 மூடை வந்து இதுல வந்து எனக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் வந்து இந்த எள்ளை வந்து சாகுபடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தண்ணீர் பாய்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து எள்ளு சாகுபடி பண்ண மாட்டாங்க. மானாவாரியா கிடக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து எள்ளு வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம பகுதி மாதிரி கொஞ்சம் வறட்சியா இருக்கக்கூடிய பகுதியில் வந்து எள்ளை வந்து சாகுபடி செய்வாங்க. எல்லா விவசாயிகளும் அதை பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது உற்பத்தி குறைவா இருக்கக்கூடிய இந்த எள்ளுக்கு வந்து எப்படி வந்து இவ்வளவு எண்ணெய்களை வந்து அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி பண்றாங்க, என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற நல்லெண்ணெய் வந்து கரெக்டா தரமா ஆரோக்கியமான நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. நம்ம இதை வந்து சாகுபடி செய்யக்கூடிய இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வந்து சாகுபடி செஞ்சிடலாம். இந்த எள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு மிச்சமோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை சமயத்தில் இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை வந்து அறுக்கும்போது நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்து பிசு பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு அப்படியே எண்ணெய் வந்து ஒரு சோப்பை தேய்ச்சோம்னா எப்படி வழுக்குன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலுவழுப்பு தன்மையில இருக்கும். அதனால இதை வந்து யாரும் வந்து நமக்கு வரதுக்கு விரும்ப மாட்டாங்க, வேலைகளுக்கு வந்து வரதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து இதை வந்து எடுத்து நம்ம பார்த்து இதை பிரித்து எடுக்கும்படியா இருக்கும். இதை வந்து நம்ம மற்ற மகசூல் மாதிரி ஈஸியா எடுத்து பிரிச்சிட முடியாது. இதுக்குன்னு மிஷினும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதை நம்ம அறுவடை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சு இதை கட்டுக்கட்டா மொத்தமா அதை வந்து கட்டி நம்ம வந்து மூடாக்கு மாதிரி ஹைட்டா போட்டு வச்சிருவோம். மூடாக்கு மாதிரி வச்சு ஒரு வாரம் வந்து அது அந்த வெக்கையிலே வந்து அந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா அவிஞ்சு நிற்கும். அப்படி அவிஞ்சு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெக்கையில அந்த எள்ளுவோட அந்த காய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சு அந்த இதுலேயே வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதை பிரித்து எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி நம்ம அதை தட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய எள்ளுகளை வந்து தனியாக வந்த சண்டுகளை ஒரு பகுதியாகவும் பிரிஞ்சு வந்த எள்ளுகளை ஒரு பகுதியாகவும் நம்ம பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை காற்றுல தூத்தி தான் நம்ம எள்ளை வந்து தயாரிக்கிறோம். இவ்வளவு மெத்தட் வந்து நம்ம இதில் வந்து எடுத்து தான் இந்த எள்ளை வந்து பிரித்து எடுக்கிறோம். அப்படி எள்ளை பிரித்து எடுக்கும்போது இதில் வந்து இதை வந்து எண்ணெய்க்கு நம்ம வந்து பயன்படுத்தும் போது இதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ எள்ளுக்கு வந்து ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் எண்ணெய் வந்து நல்லா எள்ளு வந்து நல்ல தரமானதாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 2 கிலோ எள்ளுக்கு ஒரு 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அதே இது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா 2.5 கிலோவுக்கு தான் நமக்கு 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 2 கிலோ எள்ளுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47% தான் நம்ம வந்து 45 to 47% தான் நம்ம வந்து எண்ணெயை வந்து நம்ம இதுல இருந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது
இதே ஒரு கம்பெனி இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டட் நம்ம ஒரு பிராண்டடாக நம்ம வந்து நல்லெண்ணெய் வாங்குறோம். அவங்கெல்லாம் எப்படி இந்த இதுக்கு வந்து இவ்வளோ தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நமக்கு ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து இந்த எள்ளுகளை வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. இறக்குமதி பண்ணி அதுலேருந்து எள்ளுகளை பிரிச்செடுப்பாங்க. அப்படி பிரிச்செடுக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய மிஷினில் வந்து பிரிச்செடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த எள்ளுகள்லேருந்து 95% எண்ணெயை பிரிச்சிருந்தாங்க. ஒரு சொட்டு கூட விழாத அளவுக்கு எண்ணெயை வந்து பிரிச்சு எடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் நிறையா கலப்படம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரங்களை கூட்டுறதுக்கு, அந்த மணத்தை கூட்டுறதுக்கு, அந்த எண்ணெயோட அடர்த்தியை கூட்டுறதுக்கு, ஏன் எண்ணெயே இந்த எள்ளே பயன்படுத்தாம எண்ணெயை உருவாக்குறதுக்கெல்லாம் நிறைய தந்திரங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மெத்தட்லாம் பயன்படுத்துவாங்க. அதைத்தான் நம்ம மார்க்கெட்ல வாங்கி இவ்வளவு நாள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்க நேராக செக்லேயே போய் எள்ளு வாங்கி ஆட்டி அதுல இருந்து எண்ணெயை வாங்குறாங்க. அது எள்ளா இருக்கட்டும், தேங்காயா இருக்கட்டும், கடலையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க. என்ன கொஞ்சம் அந்த விலைகள் வந்து கொஞ்சம் அந்த கம்பெனி கொடுக்குற அந்த பாக்கெட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெயோட விலையில இருந்து இது கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். சில நேரம் அதோட ஒத்து போகலாம். இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில செக்ல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நம்ம கடலையை கொண்டு போய் இதை ஆட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 கிலோ கடலையை எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் எண்ணெயை கொண்டா வாங்கிட்டு போங்க, நீங்க நாங்கள் கடலை ஆட்டி தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து கார்பரேட்டா போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்க இந்த காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசா பார்க்க போறோம். இதுக்காகத்தான் நானும் என்னுடைய விவசாய இடத்துல வந்து இந்த எள்ளை வந்து சாகுபடி செஞ்சிருக்கிறேன். இந்த எள்ளுல இருந்து தான் என்னோட வீட்டு சமையலுக்கு வந்து நான் ஒவ்வொரு வருடமும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன் எண்ணெயை வந்து. இந்த தடவை வந்து நான் பயன்படுத்தினது போக மீதி இருக்கிற அந்த எள்ளுக்களை வந்து நான் வியாபாரிகளுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இந்த தடவை அதை நான் அப்படி செய்யாம வந்து நான் இப்போ ஒரு 3 மூடை வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுல ஒரு மூடை வந்து கண்டிப்பா என்னோட அடுத்த போகத்துக்கு விதைக்கிறதுக்கும் நம்மளுடைய வீட்டு தேவைக்கும் வந்து கண்டிப்பா நான் தனியாக ஒதுக்கி வச்சிருவேன். மிச்சம் இருக்க 2 மூடையை நான் வந்து வியாபாரிக்கு வந்து இதை விற்காம நம்மளே வந்து எண்ணெயை ஆட்டி அந்த எண்ணெயில வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவைப்பட்டா அதை வந்து நம்ம பார்சல் அனுப்புறதுக்கு நம்ம தயாராக வந்து இருக்கிறோம். இது வந்து ஒரு ட்ரையல் பேஸில் தான் நம்ம வந்து இதை ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த முயற்சி வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதில் ஒரு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமாக தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த நல்லெண்ணெய்க்கு வந்து எள்ளு கூட வந்து கருப்பட்டி வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த கருப்பட்டி மற்ற ஆட்களாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிகளாக இருக்கட்டும், அவங்க அந்த இனிப்புக்காக வேண்டி மற்ற ஏதாச்சும் ஒன்று சேர்ப்பாங்க. நம்ம அப்படி சேர்க்க போகிறதில்ல. நயமான கருப்பட்டி 1 கிலோ 450 ரூபான்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பட்டியை தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எண்ணெய் எடுக்கிற போகிறோம். இந்த எண்ணெய் வந்து யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த இடத்துகளில் வந்து மொத்தமே ஒரு 2 மூடை தான் நமக்கு இதுல இருந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 2 மூடைக்கு குறைய அளவானமா செய்யலாம், ஒழிஞ்சு கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய விவசாய அனுபவத்தை வச்சு கற்றுக்கிட்டது அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அவ்வளோதான் கிடைக்கும். இந்த 2 மூடைக்குள்ளே இருக்கிற எண்ணெயை தான் நான் வந்து பார்சல் பண்ணி அனுப்ப போகிறேன். இந்த எண்ணெய் வந்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம அட்வான்ஸாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லி வைங்க. நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 5 லிட்டர் தான் என்னால் அனுப்ப முடியும். அதுக்கு குறைஞ்சி எனக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் புக் பண்ணி வைங்க. நம்ம இந்த எள்ளெல்லாம் சாகுபடி முடிச்சு இந்த எள்ளை பிரித்து எடுத்து நம்ம மூடை ஆக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத நானே தொடர்பு கொள்ளுதேன். அப்போது என்ன விலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.